சின்ன பண்ணு இப்படி ஒரு ட்ரிக் இருக்குன்னு என்கிட்ட முதலே சொல்லியிருக்கப்படாதா? எத்தனை நாள் என் வீட்டுக்காரர் யாச்சி பேசிட்டு இருந்து தப்பிச்சிருப்பேன். நாலுபடி பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்க மேல ஏறுங்க. இப்ப எப்படி குடுக்குறேன்னு இந்த வாட்டுக்கு மேல ஏறதன் மட்டும் பாரு. இதெல்லாம் எனக்கு சப்பா மெட்ரு சால்ட் வாட்டரு. நான் எப்படி ஏறுவேன்? நீ இருக்க உயரத்துக்கு டக்கு பக்குன்னு ஏறிடுவேன். ஆனா நான் அப்படியா எப்படி ஏற முடியும்? கொஞ்சம் ஏத்தி விட. ஏத்தி விடணுமா? நீ லேசா குனியா, நான் டக்குனு முதுகு மேல ஏறி டப்புனு ஓட்டுக்கு மேல ஏறி அந்த பக்கமா சாடிடுவேன். இல்ல என் யார கொடுமை சவத்த வழியும் சொல்லி இருந்தது இல்லாம நான் குனியணும் மக்கோ. ப்ளீஸ் சின்னமணி, வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு. இன்னைக்கு நான் சோலி முடியணுமா இல்லன்னா உயிரோட இருக்கணுமா? அதை மட்டும் யோசிச்சுக்கோ. சரி சின்னமணி, ஆனது ஆச்சி. சரி லேசா குனி, டக்குனு தூக்கி விட்டுட்டு போயிடுவான். யாராவதுல நாலுபடி சரி நான் குனிவேன். டக்குனு சீக்கிரம் ஏறணும். யாராயிட்டு ஐயோ இப்ப பயமா இருக்கு. ஏமா நாலுபடி பேத்து சீக்கிரம் ஏறுங்க. நேரம் வேற ஆகுது. எவ்வளவு நேரம் நான் குனிஞ்சு நிப்பேன்? பாவி மக்கள் சொல்லிட்டானு பயமால இருக்கு. கிடக்கிட்டு ஆடுது கால்லாம் பறக்குது கை ரெண்டும். வசந்தி சீக்கிரம் யாரு? எந்திரிச்சு நில்லு, உட்கார்ந்திருக்க நல்ல ஜம்முனே. பயமா இருக்கு சிம்மு. அப்ப கீழே இறங்கு. அந்த மனுஷன் அடி வைக்க சாக முடியாது. கடவுளை தூக்கி எரிஞ்சிருவேன். சரி மெதுவா ஏறிடுறேன். நாலுபடி சூப்பர் சூப்பர். பரவாயில்லை, 4 மணி போயிட்டேன். அனக்கத்த காணல, உள்ள சாடி இருக்கும். எப்பா ஒரு வழியா வந்தாச்சப்பா. உள்ள எப்படி சாடன்னு தெரியலையே. எப்படியும் சாடி ரொட்டிதான். ஏ வெற்றி வெற்றி வெற்றி. அமுக டுமுக அமால் டுமால். நம்ம கிட்ட வெயிட் லாஸ் பவுடரும் முளை கட்டிய ராகி மாவும் நம்ம புதுசா ஆட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே நம்ம கிட்ட 12 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ 2 ஃபுட் ப்ராடக்ட்ஸும் சேர்த்திருக்கோம். பொருட்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீடைல்லாம் அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாவம் மரமா வேற சோறு கொடுக்க மாட்டான். நம்மளால கொஞ்சம் சோத்த கொடுப்போம், அதுக்கு கொஞ்சம் ஒரு பங்கு கொடுப்போம். விளையமச்சி அங்கனே பட்டறைய போடுங்க, சோத்த போடுதேனா. என்னடா இது, ஏதோ நரி உள்ள விட்ட மாதிரி இருக்கு. நரி இல்ல, நான் தான். என்ன விளையமச்சி இப்படி கண்ணீர் விட்டு நடக்கியா? என்னாச்சு? குழம்பு எரிப்பா இருக்கும். நான் திங்கவே ஆரம்பிக்கல. உன் பாசத்தை நினைச்ச 4 மணி என்னால கட்டுப்படுத்த முடியல. அழுதுட்டேன். இந்த பாருங்க விளையமச்சி, உங்களை காணாத நேரம் நான் உங்களை எப்படிலாம் ஏசிருப்பேன் தெரியுமா? அரை விட்டு கிளவி, கஞ்சு பிசினாரி கிளவி, நியூஸ் பேப்பர் கிளவி, இதுக்கு வராத வாரண்டு எப்பமுடா ஒளியும் அப்படிலாம் உங்களை ஏசிருக்கேன். என்னாச்சு? ஏன் எந்திரிச்சிட்டியா? உட்காருங்க. என்னாலாம் ஏசிருக்கேன் என்ன? இதெல்லாம் இப்பதானே சொல்லுதே. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உன் வீட்ல சுவாத்து திங்கணும். என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? மாங்கா மடச்சின்னு நினைச்சியா? இந்தா உன் மீனை புடி, நீனே தின்னு உன் சுவாத்த. நினைச்சேன் இப்படிதான் தப்பு தப்பாட்டு முடிவெடுப்பேன்னு. தப்பு தப்பா இல்ல, இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்கேன். ஐயோ சும்மா விளாட்டுக்கு சொன்னது கோவப்பட்டுட்டு போல இருக்க. வேற 4 மணி நான் என்ன மானம் கட்டு போய் கிடக்கேன். இந்த சுவாத்து திங்க இருக்கு. எனக்கு ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம். எனக்கு இருக்கு செல்ல தை வீடு, என் ஃப்ரெண்டு அதான் பஞ்சு கழுவி வீடு இருக்கு. 2 ஃப்ரெண்டு வீட்லயும் திம்பேன். நீங்க வர நம்ம அப்படியே பழகிருப்போம். நான் முன்னால அப்படி ஏசிருக்கேன், ஆனா இப்போ அப்படி இல்ல. உங்க மேல தனி பாசம் எனக்கு உண்டு. என்ன சொல்லுதே? எது வரதாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு நேரம் நல்லா இருக்கு. அதான் இன்னைக்கு மீன் கறி சோறு சுட சுட சூப்பர் மீன் கறி கிடைச்சிருக்கு. அதை விட்டுட்டு இப்படி கோவ விட்டு வரலாமா? நான் உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கு தெரியுமா? மனசுக்குள்ள அவ்வளவு பாசத்தை வச்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் உங்களை தான் நினைப்பேன். அப்படியா? ஆமா, முதல்ல உட்காருங்க. உங்களுக்கு இன்னைக்கு நேரம் நல்ல நேரமா இருக்கு. காலையில யாரு கண்ணுல முழிச்சிய? வேற யாரு? என் மூஞ்சத்தான் கண்ணாடியில அப்படி பார்த்தேன். பளிச்சுன்னு அப்படியே மின்னல் அடிச்ச மாதிரி இருந்து. அப்பவே நினைச்சேன் இன்னைக்கு நாளும் பொழுது நல்லா இருக்க போகுதுன்னு. அப்படி கூட கருவல கரெக்டா தான் நினைச்சிருக்கிய. பரவாயில்லையே, உங்களுக்கு ஜுவாசியம் கொஞ்சம் தெரியுமா? ஜுவாசியம்லாம் தெரியாது. நடக்க போகுது. அட எனக்கு எல்லாம் நல்ல வெளிச்சமா தெரியும். இன்னைக்கு முழுக்க ஒரே பாசிட்டிவ் வைப் தான். இங்கிலீஷ் எல்லாம் படிச்சு வச்சிருக்கீல? எங்க இருந்து படிச்சிய? அது அப்பப்ப நியூஸ் பேப்பர்ல பாப்பம்ல எல்லாரும் பேசுறத வச்சு கொஞ்சமா படிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒண்ணு தோணுது. லாட்டரி அடிக்க போதுன்னு நினைக்கேன். ஐயா வெளிய வச்சு நம்ம ஊர்ல லாட்டரி எல்லாம் எவ்வளவு வருஷமாச்சு தடை பண்ணி லாட்டரி எல்லாம் கிடையாது. நான் அதை சொல்லல. எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. என்னெல்லாமா வரப்போகுது. அதை நினைச்சு என் மனசுக்குள்ள ஒரே சந்தோஷமா இருக்கு. இப்ப பாத்தியா, நான் சும்மா தான் உன் வீட்டுல எட்டி பார்த்தேன். நீ உடனே உட்காருங்க ஆச்சி, நான் உங்களுக்கு சுவாத்த போடுதேன்னு மீன் குழம்பும் கறியும் தூக்கி அம்பரமா குமிச்சு வச்சுட்டேன். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? பின்னால ஒரு பெரிய ஒளிவட்டம் தெரியுது. இன்னைக்கு அதிர்ஷ்டம்னு தெரியுது. பத்தியலா மீன் குழம்புல ஆரம்பிச்சிருக்கு. என்னென்ன நடக்க போதும் இன்னைக்கு ஒரே கொண்டாட்டம் தான் மகன் இன்னைக்கு வாழ்க்கையில. சரி என்ன பாத்துட்டு இருக்கியா? அதான் சண்டை சமாதானம் ஆயாச்சுல. மீனை கையில எடுங்க. இப்போ உங்க கூட சேர்ந்து எனக்கும் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது. டன்றக்கா ஐயோ எச்சி ஊறுது. சாப்பிட ஆரம்பிப்போம்.
வெள்ளையமாச்சி ஆனதாச்சு ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க, ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு நான் எழுந்திருப்ப போடுவேன் ஸ்டேட்டஸ்ல, வெள்ளையம்மா ஆச்சியுடன் சூப்பர் விருந்து, கடல் மீன் விருந்து அப்படின்னு ஒண்ணு போட போறேன். ட்ரெண்டிங்ல போக போதிய வீடியோ. அப்படியா? சீக்கிரம் எடு. ஏச்சி நல்லா சிரிங்க. கொஞ்சம் ஓவரா போறோமோ? போவா. நம்மள யாருக்காப்பா? அசதிர செல்ஃபி எடுத்தாச்சு, இனி சாப்பிட ஆரம்பிப்போம். சரியா இருக்குமா? இந்த நேரத்துல வந்து கால் தட்டுவா, எவன் தெரியல. ஏச்சி எனக்காண்டு காத்திருக்கேன்டா, நீங்க ஆரம்பிச்சு போயிட்டே இருங்க, நான் நடுல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். யார் என்ன ஏதுன்னு பார்த்து பேசி வெளியில அனுப்பிவிட்டு ஓடிறேன். சரி நாலுமணி, அப்ப நான் வயிறு வசிக்கு சாப்பிடுறேன், நீ சீக்கிரம் வாடியா. என் பாவி மகன் எவளுக்கு முக்கு வேத்துன்னு தெரியல, சுவாத்த கையில எடுக்கிறாருன்னா வலுவாழ்வா டொங்கு டொங்கு டொங்குன்னு தட்டிக்கிட்டு. நான் வாரேன்னு தானே சொல்லுவேன், மலையில நிக்க வச்சுட்டேன் வாரனே. இன்னைக்கு ஒரு பிடி. என்னடா இது, மீன் ஒரு மாதிரி இருக்கு. நாலு மணி எங்க இருந்தா வாங்கிட்டு வந்திருக்கு. கண்டிப்பா நல்ல மீன் குழம்பா தான் இருக்கும், நல்ல ஃப்ரெஷ்ஷா உள்ள மீன் நினைக்கேன். அதான் நல்ல கறி வச்சுன்னா ஒரு டேஸ்டே வித்தியாசமா இருக்கு. திம்பா நல்ல சத்துல்ல மீனை நல்லா தின்னாதான் 4 வீட்டுல கேட்டு 40 வீட்டுல நச்சு நச்சுன்னு சொல்ல முடியும். தின்னு, நல்ல மீன் அளவால இருக்கு. குரல் கம்முதடா வெள்ளையம்மா கிளவி. என்னடா மாமியா கிளவி யோசனை பயங்கரமா இருக்கு போல இருக்க. எந்த நாட்டு பிடிக்கிறதுக்கு இந்த யோசனை? ஏதே என்ன மருமோள? எனக்கு குரலே ஒரு மாதிரி சோர் வரந்த மாதிரி இருக்கு. எதே எந்த கவலையா இருந்தாலும் இந்த ஒத்த மருமவா, மொத்த மருமவா, பாசமுள்ள மருமவா நான் ஒருத்தி தானே. என்கிட்ட சொல்லுங்க தே, உங்க கவலை நான் தீர்த்து வைக்க. மருமோள, என் முகம் வச்ச மீன் கறிய களவாண்டிட்டு போய் தின்னது யாருன்னு தெரியல மருமோள, அதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. இதே கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துல ரியாக்ஷன் தெரியும், அப்ப யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அட ஆமா, நான் முதல்ல என் முகட்டதான் போன் போட்டு கேட்கலாம் நினைச்சேன். நீ யாருக்கிட்ட இந்த குழம்பு குடுத்தியாட்டின்னு கேட்கலாம் நினைச்சேன். சரி இவரும் அவன் அங்க போன் பேசிட்டு இருக்க நேரத்துல ஏதாவது கேட்டுட்டு இருந்தா வச்சுக்கேன், அந்த அங்க ஒருத்தி கிடக்கல ஒரு மாதிரி உருன்னு பாத்து கிடப்பா. அம்மா காரி எப்ப பார்த்தாலும் போன் அடிச்சுட்டே இருக்கல. அம்மா என் மோளை என்னதான் பேசலன்னு சொல்லி என் மோளை கரிச்சு கொட்டுவா. அந்த அளவுதான் சரி போன் அடிக்காட்டா நினைச்சு வாண்ட கேட்கலாம் நினைச்சேன். கரைக்கிட்ட சொன்ன மருமோள, கொஞ்ச நேரத்துல தெரியும் யாருக்காதான் கிளிய போகுதுன்னு. யானை தான் தலையில தன்னாலே மண்ண மாதிரி போட்டுக்கிடுமா, அந்த யானை யாருன்னு தெரியல, சீக்கிரம் ரிவீல் ஆக போகுது. சரி மருமோள, என் ஃப்ரெண்டுகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மட்டமாவது பார்க்கலன்னா ஒரு மாதிரி எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். போய் பார்த்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் போல பேசி எடுத்து வரேன்னா. வெளியில போயிட்டு வரேன். வரும்போது உனக்கு என்ன வேணும்? 2 காப்பும் ஒரு பிரேஸ்லெட் வாங்கிட்டாங்க. கிண்டல் பண்ணாத. வீட்டு காய்கறி எது வேணுமா, மசாலா ஜாமான் எது வேணுமா? வருத்தப்படாத வாலிப சங்கம் ஆரம்பிச்சிய மாசத்துல ஒரு நாள் கூடி ஒரே கும்மாளம் தான். சீக்கிரம் வந்து சேரும், சீக்கிரம் வந்துருவேன். எங்க வரும்போது ஒரே ஒரு பழம் மட்டும் வாங்கிட்டாங்க. ஒரு பழமா? இதான் நினைக்கிட்டு வாங்கிட்டு வரணும். லூசு மனுஷன், ஒரு பழம்னா ஒரு பழம் சக்க பழம், நல்ல மொன்ன பழமா வாங்கிட்டு வரும், அப்பதான் காணும். ஒரு பழம் உனக்கே காணாத வந்தோம்னா ஆளை செய்சி மண்டையை பார்க்கலாம். என்ன வேணும் கேக்குது, சொன்னா அதுக்கப்புறம் அப்படி இப்படிங்குது. சரி என்னைக்காவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டமா கூடி ஏதாவது ஒன்று கதை விட்டு நடக்கும். கொஞ்ச நேரம் ஜாலியா இருந்துட்டு வர வரட்டும். வீட்டுல எல்லா சொல்லியும் முடிச்சாச்சு. சரி நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு வரோம். புஷ்பா ஆச்சரியமா இருக்கு, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீரு. வாங்கி கொடுத்தாலும் குத்தம், வாங்கி கொடுக்கலனாலும் குத்தம். சில்லறையா ஒண்ணுனா வாங்கிட்டு கிடப்பா பக்கத்து கடையில. அதான் சரி மொத்தமா வாங்கிட்டு வந்துரும் சந்தையிலன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இனி ஒரு வாரத்துக்கு கவலை இல்ல உனக்கு. இடி பிள்ளைகள் விளங்க முத்தவளுக்கு இந்த வருஷத்தோட காலேஜ் முடியலங்க. அதான் இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் கொண்டாடுதாவளா. அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் சேலை கட்டிட்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காவ போல இருக்கு. எல்லா பிள்ளைகளும் புது புது சேலை எடுத்துருக்கு ஒண்ணு போல. அதான் இன்னைக்கு கட்டிட்டு கிடக்கானா. யாத்தாடி என் பிள்ளையது சேலை கட்டணும்னு ஒரு வளர்த்தி வளர்ந்த பிள்ளை இருக்கா. போமாங்க நல்லா இருக்கா சாரி. உனக்கு என்ன என் ராசாத்தி நல்ல அளவோல இருக்கா மக்கா. சேலை நல்ல அளவோல கட்டி இருக்கேடி. நல்ல அளவோல இருக்கு மக்களே. இம்மா சேலை கட்டி விட்டு வானாக்கோ. புஷ்பா நம்ம வீட்டுல தங்க நெக்லஸ் இருக்குதுன்னு செய்து பிள்ளைக்கு போட்டு விடு. என்னதான் இது கவரிங் செட் மாதிரி ஒரு மாதிரி போட்டிருக்கா. பாட்னாடா இன்னைக்கு புஷ்பாக்கா எப்படி உருட்டி பெரட்ட போறான்னு தெரியலையே. நீ வாண்டதானே கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன வாய பிளந்து நிக்க. நெக்லஸ் கட்டி பிள்ளைக்கு போட்டு விடு. அது வந்து கிட்டி நெக்லஸ் எடுத்து போடுன்னு தானே சொன்னேன். அதுக்கே ஒரு மாதிரி தப்பறன்னு பேசிட்டு இருக்க. அது வந்துங்க, அது வந்து இப்ப நான் சொல்லுவேன். கட்டுக்காரி வாங்கிட்டு போயிருக்கேன்னு சொல்லாதட்டி இந்த மனுஷன் தூக்கி போட்டு கொண்டு விடுவாரு. என்ன மக்களே? இப்ப நான் தான் அம்மா கிட்ட தங்க நெக்லஸ் எல்லாம் போட்டு பலப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். மக்களே போட்டு போக வேண்டியதுன்னு நல்ல அளவுல இருக்கும்ல. என்னைக்காவது ஒரு நாள் போட்டு போறேன், அது அப்படி பெட்டியில வச்சு தூங்கிட்டு தானே கிடக்கு. அதுக்கு இல்லப்பா, என் கூட காலேஜ்ல படிக்கிற பிள்ளை எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் தான்ப்பா. பாவம் அவங்க எல்லாம் தங்க நெக்லஸ் போடாம சும்மா கவரிங் செட் தான் போட்டு வருவாங்க. அப்ப நான் மட்டும் தங்க நெக்லஸ் போட்டு போனா பிள்ளைங்க எல்லாம் ஒரு மாதிரி சங்கடப்படுவாங்கல்லப்பா, அவங்களுக்கும் இல்லன்னு. அதனாலதான்ப்பா எல்லாரும் போல நானும் இதை போட்டு போறேன். என்கிட்டயும் தங்க நெக்லஸ் இல்லைன்னா இதை போட்டு போவேன். அதை நினைச்சிட்டு இதே போட்டு போறேன்னு சொல்லி அம்மிட்ட சொன்னப்பா. எப்பா இப்பதான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. என் பிள்ளை என்ன காப்பாத்திட்டாமா.
சரி மக்களே, அப்ப நீ இதே போட்டு போனா போதும். சரி அம்மா போயிட்டு வரேன். சரி மக்கா, பாத்து எடுத்து போயிட்டேன்னு மத்தியானம் அங்கேயே சாப்பாடு.